அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க கடக ராசியில பிறந்தவங்களா? கடக லக்னத்துல பிறந்தவங்களா? உங்களுக்கு இயற்கையாவே புணர்ப்பு தோஷம் இருக்கும். அதாவது சனி பகவான் சந்திரனோடு சேர்ந்திருந்தாலோ, அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலோ, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலோ, இந்த புணர்ப்பு தோஷமானது ஏற்படும். அதுல மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, கடக ராசி, கடக லக்னக்காரனுக்கு இந்த புணர்வு தோஷம் இருக்கும். இந்த புணர்வு தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு நெருக்கமான ஒரு உறவு, இணக்கமான ஒரு உறவு ஏற்படாது. எப்பவுமே வாழ்க்கை துணை மூலமா நம்மளுக்கு மனசுல ஒரு சில கஷ்டங்களும், அவங்களோட ஒரு நெருங்கி பழகி, நெருங்கி ஒரு உறவு கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே தடுக்கும். சரிங்களா? அதே மாரி திருமணம் தடையாகிறது. திருமணம் ஆனாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்த தாம்பத்தியம் இல்லாம இருக்கிறது, ஒரு புரிதல்கள் இல்லாம இருக்கிறது, ஒரு பிரிவினையை குடிக்கிறது, நெருங்கிய நண்பர்களோட நம்ம நெருங்கி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது, இணக்கமா நண்பர்களாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அவங்களோட எப்பவுமே நம்மளுக்கு வாழ முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சபையில சொல்ல முடியாத அதாவது பொதுவா நம்ம எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அந்த மாரி சொல்ல முடியாத அவமானங்கள், சொல்ல முடியாத சோகங்கள், சொல்ல முடியாத குறைகள் எப்பவுமே மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது யாருகிட்டயும் நம்மளால இத பகிர்ந்துக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ரகசியங்கள் நெறைய இவங்க கிட்ட இருக்கும். இந்த கடகராசி, கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா? இது வாழ்நாள் முழுவதும் நமக்கு இது அவமானமாவும், மனசுக்குள்ள ஒரு குறையாவும் இத நம்ம தொரத்திக்கிட்டே இருக்கும் நம்மள. வாழ்க்கையில ஒரு நேரம் நம்ம நிம்மதியா இருக்கக்கூட முடியாது. நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, என்னடா நம்ம வாழ்க்கையில இந்த மாரியெல்லாம் நடந்திருக்கே! அப்படிங்கக்கூடிய ஒரு மனசுல ஒரு சுய பச்சாபாதம், அதாவது அந்த இரக்கமானது நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னடா எல்லாரும் நல்லா வாழ்றாங்க, நம்மளால நல்லா வாழ முடியலையே! அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஒரு பரிகாரத்த நமக்கு பாம்பாட்டி சித்தர் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்த நமக்கு குடுத்திருக்காரு. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடக லக்னம் பூச நட்சத்திரத்துல அபய சனீஸ்வரரை இவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த அபய சனீஸ்வரர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாநகர ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத வைத்தியநாத சுவாமி ஆலயத்துல தான் இந்த அபய சனீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இந்த சனீஸ்வரரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாழ்க்கையில நீங்க ஒரு முறை நீங்க செஞ்சா போதும். இந்த பரிகாரத்தை புணர்வு தோஷம் தீர நீங்க ஏதாவது ஒரு சனிக்கிழமை காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அந்த சுவாமியை, அதாவது வைத்தியநாத சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி, அதாவது வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு, அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணணும். அதாவது எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி, ஏன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அபிஷேகம் பண்ணினால் மட்டுமே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அபிஷேகம் பண்ணிட்டு நம்மளுடைய பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த கோவிலை ஒரு 11 முறை வலம் ஒரு 30 நிமிஷம் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ணிட்டு, அங்கேருந்து வெளியில் வரும்போது, வெளியில் கோவில் வாசலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னதானம், தண்ணி தானம் செய்துட்டு, அவங்களுக்கு முடிஞ்சால் அவங்களால முடிஞ்சால் ஆடை தானம் கூட செய்யலாம். கொஞ்சம் சில்லற காயின் வச்சுட்டு அவங்களுக்கு காயின் நம்ம தானமாக கொடுக்கணும். சரிங்களா? அதை சொர்ண தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொர்ணம்னா நம்ம தங்கம் மட்டும் கிடையாது, நாணயங்களும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த சொர்ண தானமும் பண்ணிட்டு வரணும். அந்த கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த நாய்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பைரவர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வாங்கி போடுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தானம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புணர்ப்பு தோஷமானது கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். இதை வாழ்க்கையில ஒரு முறை நீங்க செஞ்சீங்கன்னா போதும். நீங்க ரெகுலரா நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆலயத்துக்கும் நீங்க போயிட்டு வரலாம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாநகரில் கோட்டையில ஈஸ்வரன் கோயில்ல சந்திரனுக்கு நேர் சனி பகவான், இருவரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆலயத்துக்கும் நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய புணர்ப்பு தோஷமானது நிவர்த்தியாகி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, நண்பர்கள் மூலமா நீங்க ஒரு வருமானத்தை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். எப்பவுமே இவங்களுக்கு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனா இவங்க
தான் நண்பர்களுக்கு பலனா விளைஞ்சு, நண்பர்களால இந்த கடகராசி, கடக லக்னத்திற்காரர்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. நீங்க வேணா பாருங்க. கஷ்டத்துல தான் உங்களுக்கு நண்பர்கள் யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இந்த பரிகாரத்த வாழ்க்கையில ஒரு முறையாவது செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.